ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு காரசாரமான சுவையான முட்டைக்கறி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டைக்கறி செய்கிறதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா முட்டையும் நான் உடச்சி சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு, அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி தூள் உப்பாக தான் சேர்த்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ இதிலையே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை கிரேவியாக செஞ்சால் கூட இந்த முட்டை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் காரசாரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அடுத்ததாக ஒரு 2 பிஞ்சளவு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பணியாரக்கல் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னு இப்போ ஒரு குழிக்கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நம்ம கலந்து வச்சு அந்த முட்டை கலவையை இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக நான் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா குழியிலையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லா குழியிலையுமே சேர்த்துட்டேன். இது வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பாருங்கள், அடியில் அதுக்காட்டியுமே வெந்து வந்துருச்சு. 2 நிமிஷத்தில் வெந்துடும். இது ஒரு சைடு வெந்தோன்னா அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதுதான். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி வச்சு வேக விடணும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே எடுத்துகிட்டேன். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரியட்டும். ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் அதிகம் சேர்த்தா நல்லா இருக்குன்றதுக்காக இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சவக்க விட்டுறலாம். நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயமும் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க.
இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லாவே போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம முட்டை பணியாரம் போட்டு வச்சோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த முட்டைக்குள்ளே போகட்டும். 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான காரசாரமான முட்டை கறி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில்